என் அன்பு குழந்தையே, என் வாழ்க்கையில் வழிகள் மட்டுமே இருக்கின்றது, எந்த வழிகளும் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். நல்லதும் சந்தோஷமும் பெயரளவில் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனால் துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், துக்கங்கள் என்று எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன். நான் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தினால் ஏமாற்றம் கிடைத்தது. நான் மற்றவர்களுக்கு உதவினேன், துரோகம் கிடைத்தது. நான் மற்றவர்களுக்காகவே வாழவும் செய்தேன், என்னை கை நழுவி விட்டு சென்று விட்டார்கள். இந்த வாழ்க்கை என்ன ஒரு வழி பாதையா? துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது என்றுதானே இப்போது இந்த நொடி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். இதோ உனக்கு பதில் தரவே இன்று நான் வந்துள்ளேன். இந்த மனித வாழ்க்கை எப்போதும் ஒரு வழிப்பாதை அல்ல. இந்த வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் இரு வழிகள் இருக்கும். அப்படி இருக்கையில் உன்னுடைய பிரச்சனைகளும் அதற்கான காரணங்களும் அது வந்த வழியையும் உன்னுடைய அப்பா நான் அறிவேன். இந்த வாழ்க்கை பயணத்தை துவக்குவதற்கு பிறப்பு என்ற வழியை ஏற்படுத்தி அனைவரும் வருகின்றனர். பயணம் முடியும் போது இறப்பு என்கின்ற வழியில் சென்று விடுகிறார்கள். இரவு ஒரு வழியில் வந்தால் பகல் ஒரு வழியில் வரும். அப்படித்தான் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் ஒரு வழியில் பிரச்சனைகள் வந்தால் மறு வழியில் சென்றுதானே ஆக வேண்டும். இங்கே எதுவும் நிலைத்திருக்க போவதில்லை, நிரந்தரமும் இல்லை என்று நீயே அறிவாய் அல்லவா? அப்படி இருக்கையில் வந்து போகும் பிரச்சனைகளுக்காக உன்னுடைய பொக்கிஷமான நேரத்தை தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய். துன்பம் வருவதற்கு ஒரு வழி இருந்தால் இன்பம் வருவதற்கும் ஒரு வழி இருக்கும். அந்த வழியை தேடி கண்டுபிடிப்பதுதான் இந்த வாழ்க்கையின் விளையாட்டு. இந்த விளையாட்டில் ஒளிந்திருக்கும் ஒவ்வொன்றையும் நீ கண்டுபிடித்தே ஆக வேண்டும். உனக்கான எல்லாமும், நீ கேட்கும் எல்லாமும், நீ விரும்பும் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒளிந்திருக்கின்றது. அதை நீ தேடி கண்டுபிடிப்பது மட்டுமே உன்னுடைய பணி. அதற்கு உனக்கு உதவுவதற்காகவும் ஒரு சில துணுக்குகளை அவ்வப்போது உனக்கு சொல்வதற்காகவும் தான் உன்னுடைய அப்பா உன்னுடனே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் உன்னுடனே இருக்கும் போது நீ எதற்கும் கலங்காதே. உன்னுடைய துன்பங்களை எல்லாம் துரத்தி அடித்து விரைவில் உன்னுடைய வாழ்வில் இன்பம் காண செய்வேன். நீ என் பிள்ளை அல்லவா? உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னுடைய வாழ்க்கை சர்வ நிச்சயமாக சந்தோஷமாய் மாறும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, என்னதான் காரணம்? ஏன் தான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று யோசித்துக் கொண்டே இருக்காதே. இதோ இந்த நன்னாளில் இப்பொழுது நான் உனக்கு கூறும் சில அறிவுரைகளையும் அன்பான வார்த்தைகளையும் முழுமையாக கேட்டுக்கொள். இதை நீ முழுமையாக கேட்கும் நொடி என் பரிபூரண அனுகிரகத்தை பெற்றுக் கொள்வாய். என்னுடைய அனுகிரகத்தால் உன்னுடைய கிரக நிலைகள் எல்லாம் மாறும். நீ நொந்து கொள்வதற்கும் சலித்துக் கொள்வதற்கும் இங்கு எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் நான் நினைத்தால் மாற்றிவிடலாம். நிச்சயமாக என் பிள்ளைக்காக எல்லாவற்றையும் மாற்றி தரத்தான் போகின்றேன். உன்னுடைய விதி, உன்னுடைய தலையெழுத்து, உன்னுடைய கிரகநிலைகள் என்று உனக்கு அப்பாற்பட்டதை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பதனால் எந்த பயனும் இல்லை. அவற்றையெல்லாம் பார்த்துக் கொள்வதற்கு நான் ஒருவன் இருக்கின்றேன். நீ இப்போது உன்னுடைய கண் முன்னால் இருக்கும் வாழ்க்கையை பார். நீயும் நன்றாகத்தான் செயல்களை புரிகின்றாய். எல்லாவற்றையும் திட்டமிட்டுதான் நடத்தி கொண்டும் இருக்கின்றாய். ஆனால் ஒரு சில விஷயங்களில் பின்தங்கி விடுகின்றாய். யாரேனும் ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே மனம் நொந்து உட்கார்ந்திருக்கின்றாய். என் தங்கமே, எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டை அடி உண்டல்லவா? அதே போன்றுதான் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு. எனவே புறம் பேசுபவர்கள் பற்றியும் விமர்சனங்களை பற்றியும் எண்ணி கலங்காதே. உன்னுடைய வழியில் நீ போய்கொண்டே இரு. கடிவாளமிட்ட குதிரையாக வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகின்றேன் என்பதற்காக வருத்தப்படாதே. இன்னும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என்பதே உனக்கான பெருமை. எத்தனை முறை தோல்வியுற்றாலும்
முயற்சி செய்வதை நிறுத்திவிடாதே. விழிகள் இல்லையென்றால் பார்வையில்லை, வழிகள் இல்லையென்றால் வாழ்க்கையில்லை. முயற்சி இல்லையெனில் வெற்றி இல்லை. ஆனால் முயன்ற மனிதன், முயன்று கொண்டே இருக்கும் மனிதன் ஒருபோதும் தோற்றதில்லை. நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதல்ல. இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல், எதையும் அதிகமாக சிந்திக்காமல் அமைதியாக வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்பதை நினைவில் கொள். பணத்தை சேமித்து பின்னாளில் செலவழிக்கலாம், ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து பின்னாளில் வாழ முடியாது. எனவே இப்பொழுது உன்னுடைய கையில் இருக்கும் இந்த வாழ்க்கையை துளியும் வீணாக்காமல் நிம்மதியாக வாழ்ந்துவிடு. வாழ்க்கையை வாழ்வதற்கே செல்லமே, அதை சந்தோஷமாக வாழ். உன்னோடே நான் இருக்கின்றேன், கவலைப்படாதே, நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இப்போது நீ கலங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் இந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகின்றது. இப்பொழுது நீ பயந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை தவிடு பொடியாக மாறப்போகின்றது. காலம் கடந்து விடுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது உன்னை தேடி வந்து சேரும். எதற்கும் கலங்காதே. உனதிந்த நிலைமையை தலைகீழாக மாற்ற உன்னை படைத்த எனக்கு ஒரு நொடி போதும். உன்னை கலங்க வைப்பது வாழ்க்கைக்கான பாடங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. நீ எத்தனையோ பேருக்கு காலத்தின் அருமையை உணர்ந்து உதவி செய்திருக்கின்றாய். எத்தனையோ பேருக்கு ஆறுதலும் தேறுதலும் சொல்லி இருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது நீ கலங்கி நிற்கும் போது உனக்கு உதவி செய்யவோ அல்லது உன்னுடைய மன வலிகளை காது கொடுத்து கேட்பதற்காகவோ ஒரு உண்மையான உறவில்லையே என்பதை நினைத்துத்தான் உன்னுடைய மனதில் ஒரு வருத்தம் குடிகொண்டிருக்கின்றது. ஒன்றை புரிந்து கொள் மகளே, உறவுகளும் நண்பர்களும் உன்னை சூழ்ந்திருக்கும் போது இந்த பெருமாளின் ஆசியை நீ பரிபூரணமாக பெற்றிருக்கிறாய் என்று அர்த்தம். யாருமே இல்லை என்று தனிமையில் நீ வருந்தி உணரும் போது இந்த பெருமாளே உன்னிடம் வந்து நிற்பேன் என்று அர்த்தம். இனி என்றைக்கும் நமக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்க கூடாது. எப்பொழுதுமே உன்னுடனே உன்னுடைய அப்பா நான் இருக்கும் போது இந்த கவலை உனக்கு வேண்டாம் என்றல்லமே. உன்னுடைய வாழ்க்கையை வெறுப்பதற்கு உனக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கான ஒரே ஒரு காரணம் நாளை அனைத்தும் சரியாகிவிடும் என்பதுதான். அந்த நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு. அந்த ஒரு நம்பிக்கையே அனைத்தையும் நாளை சரியாக்கிவிடும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இன்னும் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அமைந்தாலும் இப்பொழுது தேர்ந்தெடுத்திருக்கிறாயே இந்த இறை வழியை மட்டும் எப்போதும் கைவிடாதே. செல்லும் பாதை சரியான பாதையாக இருந்தால் வேகமாக சென்றாலும் சரி, மெதுவாக சென்றாலும் சரி, உன்னால் நிச்சயமாக அந்த பாதையில் நீ பயணிக்க வேண்டிய இடத்தை நிச்சயமாக அடைய முடியும். நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதை. நீ எப்படி சென்றாலும்